இன்னைக்கு நம்ம பார்க்க போற 4 டாபிக்ஸ் யூபிஎஸ்சி ஆர் டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. வெல்கம் டு இந்து நியூஸ் பேப்பர் அனலைசிஸ் இன் தமிழ். நம்ம ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டா ஒரு ப்ராக்டிஸ் எம்சிக்யூஸ், தென் நியூஸில் வந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பிலிம்ஸ் வாங்கி பார்க்கல. ஆஸ் யூஸ்வலாக பார்க்குற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற டாபிக் என்னன்னா, வாட் டு த அமெண்ட்மெண்ட் ஆஃப் எஃப்சிஆர்ஏ ரூல்ஸ் சே எடிட்டோரியல் வந்துச்சு. ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக், அதான கொஸ்டினில் ஸ்டார்ட் பண்ணலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010. First statement, the FCR regulates the acceptance and relation of foreign contribution by individual and organization in India. Second statement, FCR registration is granted for lifetime unless cancelled by the central government. Third statement, the Central Ministry of Home Affairs is administered the FCRA. Which of the statement given above is are correct? A13, B23, C12, D all of the above. Correct answer என்னன்னா ஆப்ஷன் A 1 and 3. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். ஏன்னா வந்து வேலிட் வந்து 5 இயர்ஸ் தான் இருக்கும். தென் வந்து ரினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாமா? ரீசெண்டாக வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து 2026, அதாவது ஏற்கனவே இந்த ரூல்ஸை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, என்ஜிஓ வந்து ஃபாரின் ஃபண்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க, அதை வந்து ரெகுலேட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து முக்கியமான ஃபீச்சர்ஸ் பார்த்துக்கலாம். என்ஜிஓ மஸ்ட் கிளாரிஃபை ஸ்பெசிஃபை, அதாவது அவங்க ஒரு என்ஜிஓ வந்து ஃபண்ட் ரிசீவ் பண்ணுறாங்கன்னா அதனுடைய பர்பஸ் ஆஃப் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ், அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறாங்க, அவங்க வந்து எந்த ஏரியாவில் வந்து, அதாவது எந்த ஒரு ஸ்டேட்டோ யூனியன் டெரிட்டரியோ வந்து அந்த ஃபண்ட்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க, அது மாதிரி வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ண சொல்லிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், அஃபிஷியல் வெப்சைட்ஸ், அது மாதிரி பப்ளிகேஷன்ஸ் த்ரூ அவுட் த இயர் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு கூட கிளியராக வந்து அப்டேட் பண்ணணும். அது மாதிரி இந்த ரூல்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீ ஃபங்க்ஷனரிஸ் வந்து டெஃபினேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ட்ரஸ்டீஸ், பார்ட்னர்ஸ், கவர்னிங் பாடி மெம்பர்ஸ், பர்சன்ஸ் கண்ட்ரோலிங் த ஆர்கனைசேஷன், இவங்க எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிப்பாங்க. எது இருக்குன்னா ஈச் பர்பஸ் அண்ட் எவ்ரி ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி, அதாவது என்ஜிஓ வந்து எங்கெங்கே ஆக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய பர்பஸ், தென் வந்து அந்த ஏரியாவை பேஸ் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. தென் ரூல்ஸ் ப்ரொவைடட் ஃபார் டீட்டெயில் லிஸ்ட் ஆஃப் பர்மிட்டட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் வந்து எஜுகேஷன், ரிலீஜியஸ், எக்கனாமிக், கல்ச்சரல் செக்டர்ஸ் இருக்கும். அவங்க ஏரியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ஜிஓ வந்து நாங்கள் வந்து எக்கனாமிக் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கிறோம், எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம்னு சும்மா ஜென்ரலாக அப்டேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் எஜுகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன்னா என்ன ஏரியாவில் வந்து ஆக்ட் பண்ணுறீங்க, ஸ்கூலில் வந்து கவர் பண்ணுறீங்களா, காலேஜ் கவர் பண்ணுறீங்களா, அதாவது ரூரல் ஏரியாவா, அர்பன் ஏரியாவா, அது மாதிரி கிளியராக வந்து அப்டேட் பண்ணணும். அது மாதிரி இந்த ரூல்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆக்ஷன்ஸ்க்கு வந்து பெனால்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபாரின் ஃபண்ட்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணாலோ இல்லாட்டி அப்ரூவ்டு பர்பஸஸ், இப்போ சொன்னோம்ல எக்கனாமிக்கில் வந்து எஜுகேஷன், ரிலீஜியஸ், அதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிப்பாங்க. அது சப்போஸ் அதில் இல்லாத மாதிரி அந்த ஃபண்டை யூஸ் பண்ணியிருந்தாலும் ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸசைஸ் பண்ணலாம். அதாவது ஒரு இன்ஸ்டியூட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா வந்து ரிசீவ் பண்ணுறாங்கன்னா, அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸுக்காக நாங்கள் வந்து 70 ரூபாய் 80 ரூபாய் அது மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டாலும் இந்த டைம் வந்து பெனால்ட்டி போடுவோம். அது மாதிரி வந்து இந்த ரூல்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த டாப்பிக்கில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பிரின்ஸ் வாங்கி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எஃப்சிஆர்ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். இது வந்து யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க, நம்ம கொஸ்டின் பார்த்த மாதிரி தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. இதனுடைய வேலிடிட்டி வந்து 5 இயர்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து ரினியூபிள் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடியே பண்ணியாகணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆக்ஷன்ஸ்க்கு வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வந்து வாங்க முடியாது. அது எதுனா எலெக்ஷன் கேண்டிடேட், ஜட்ஜஸ், எம்பி, எம்எல்ஏஸ், கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், நியூஸ் பேப்பர் கரஸ்பாண்டன்ஸ், எடிட்டர்ஸ், பப்ளிஷர்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஃபண்டை வந்து ரிசீவ் பண்ண முடியாது. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் கீ சேஞ்சஸ் 2020 ஆக்டில் வந்து கொண்டு வந்ததுல வந்து என்னென்னு பார்க்கலாம். இது வந்து என்னென்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் வந்து 20% ஆஃப் த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 100 ரூபான்னு ரிசீவ் பண்ணால் 2020 ஆக்ட் முன்னாடி வந்து 50 ரூபா இருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வந்து 100 ரூபா ரிசீவ் பண்ணால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஷனுக்காக ஜஸ்ட் 20% மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எஃப்சிஆர்ஏ அக்கௌண்ட் வந்து எஸ்பிஐ நியூ டெல்லி மெயின் பிரான்ச்சில் வந்து கண்டிப்பாக வந்து அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கணும். அது மூலமாக தான் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அது மாதிரி பண்ணுறதுக்கு அதுவும் மென்ஷன் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பேன் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபாரின் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன் டு, அதாவது ஒரு என்ஜிஓலேருந்து இன்னொரு என்ஜிஓக்கு வந்து ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதாவது நான் ஃபண்ட் வந்து அதிகமாக ரிசீவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு என்ஜிஓ வந்து ஃபண்ட் வந்து கம்மியாக வந்து ரிசீவ் ஆகுது. ஸோ வந்து ஒரு சேம் பர்பஸாக தானே இருக்குமே அப்படின்ட்டு நான் வந்து உங்கள் ஃபண்ட் என்ஜிஓக்கு வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது.
அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு வந்து இங்கேயும் வந்து மேண்டேட்டரியாக பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் ஆகலைன்னா பாஸ்போர்ட், ஓசி வந்து ஒரு சில இடத்துலையும் வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. கவர்மெண்ட் எம்பவர் டு சஸ்பெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் வயலேஷன். அதாவது ஏதாவது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணலாம். அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் கவர்மெண்ட் வந்து அந்த என்ஜிஓட லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு, ஃபாரின் ஃபண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு பவர் வச்சுருக்காங்க. ஒரிஜினலாக இந்த ஆக்ட் வந்து 1976 கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2010, 2020 அது மாதிரி வந்து நிறைய டைம் அமெண்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. என்னோட அப்ஜெக்டிவ் என்னன்னா சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளுடைய சாவரனிட்டி, நேஷனல் செக்யூரிட்டி, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அது மாதிரி எதுவுமே பாதிப்படையாத மாதிரி என்ஜிஓ வந்து ஃபண்டை வந்து ப்ராப்பராக ரிசீவ் பண்ணி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட், விச் டாக்குமெண்ட் ப்ரூவ்ஸ் இந்தியன் சிட்டிசன்ஷிப்? இந்த எடிட்டோரியல் பேஸ் பண்ணி நம்ம ஒரு டாபிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவலாக கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ப்ரூஃப் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப். ஃபர்ஸ்ட், an ஆதார் கார்டு இஸ் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப். இது வந்து யூபிஎஸ்சி பிலிம்ஸ்ல ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். an இந்தியன் பாஸ்போர்ட் இஸ் ஸ்ட்ராங் எவிடன்ஸ் ஆஃப் நேஷனாலிட்டி பட் இட் இஸ் நாட் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் இஸ் a legal dispute. Third, India has single universal citizenship document prescribed by law. Which of the statements given above is are correct? A. 2 only, B. 1 and 2, C. 2 and 3, D. all of the above. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ 2 only. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா வந்து ஆதார் கார்டு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் இல்லை. நிறைய ஜட்ஜ்மெண்ட்லும் நம்ம வந்து அடிக்கடி நியூஸ்லையும் பார்த்துருப்போம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் என்னன்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் வந்து இதுதான் வந்து யூனிவர்சல் சிட்டிசன்ஷிப்போட ப்ரூஃப் அது மாதிரி வந்து இந்தியன் லா வந்து ப்ரிஸ்கிரைபும் பண்ணல. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் இன்கரெக்ட். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ 2 only. சரி, நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்துக்கலாம். விச் டாக்குமெண்ட் ப்ரூவ்ஸ் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அதில் மட்டும் வந்துச்சு. ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து ரீசெண்டாக கிளாரிஃபை பண்ணாங்க. என்னன்னா இந்தியன் பாஸ்போர்ட்டை வந்து என்னன்னா ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அது மாதிரி வந்து எடுத்துக்க முடியாதுன்னு. ப்ரீவியஸாக வந்து ஆதார் கார்டு வந்து கேட்டிருக்காங்களா. ஸோ மேபி இந்த டைம் வந்து இந்தியன் பாஸ்போர்ட் பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது வந்து என்னன்னா ஓட்டர் வெரிஃபிகேஷன், சிட்டிசன் டாக்குமெண்டேஷன் சும்மா வந்து வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. தென் இந்தியா வந்து ஆல்ரெடி பார்த்தது தான் கன்க்ளூசிவ் வந்து ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஸுக்கு எந்த ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட்டும் இல்லவே இல்லை. ஓகேங்களா. ஜஸ்ட் பாஸ்போர்ட்டை வந்து ஒரு ட்ராவல் டாக்குமெண்ட்டை தான் இது பண்ணுமே தவிர சிட்டிசன் சர்டிஃபிகேட்டை கன்சிடர் பண்ண முடியாது அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆதார்ஸும் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுமே தவிர ஒரு ஆதார் கார்டு வச்சுக்கிட்டா இந்தியன் சிட்டிசன் அது மாதிரி வந்து சொல்ல முடியாது. ஓட்டர் ஐடி அண்ட் எலக்ட்ரல் அதில் மட்டும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இதுவும் வந்து கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸுக்கு இந்த ஓட்டர் ஐடியும் எலக்ட்ரலும் நம்ம கன்சிடர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளோட சிட்டிசன்ஷிப்பை வந்து கவர்ன் பண்ணியிருக்கிறது எதுனா மேஜராக வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அது ரெலவெண்ட்டாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ரூல்ஸ் தான். ஓகே, சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் மோஸ்ட்டாக வந்து எப்போனா ரிஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன் அந்த ப்ராசஸ் மூலமாக தான் வந்து நம்ம சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. பர்த் டீசென்ட் அது பர்த்தெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நேச்சுரலாக தரதில்ல. சிம்பிளாக நம்ம வந்து இந்தியாவில் பிறந்திருந்தால் நம்ம இந்தியன் கன்சிடர் பண்ணிப்போம். இந்த டாபிக்ல மட்டும் நான் எக்ஸ்ட்ரா பிளிங்ஸ் பாயிண்ட் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட், கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் அந்த ஆக்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க போகலாமா. நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து சிட்டிசன் லெவன்ட்டாக இருக்கிறது வந்து ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் இருக்கும். அதில் ஆர்டிகல் 11 என்ன சொல்லிப்பாங்கன்னா பார்லிமெண்ட் பவர் டு ரெகுலேட் சிட்டிசன்ஷிப். அதாவது நம்ம சிட்டிசன்ஷிப் பண்ணா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட பவர் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் பவர் இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணுறதுக்கு 5 கிரிட்டீரியா சொல்லிப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு பர்த் மூலமாக இந்தியாவில் பிறந்தா இருக்கலாம், அல்லது வந்து டீசென்ட்னாலும் கொடுக்கலாம். தேர்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், ஃபோர்த் வந்து நேச்சுரலைசேஷன், ஃபிஃப்த் வந்து இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. இந்த 5 ப்ராசஸ் மூலமாக இந்தியாவில் வந்து ஒருத்தர் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து அக்வயர் பண்ணலாம். அதே வந்து சிட்டிசன்ஷிப் லாஸ் எது பண்ணால் ரினானிஷன், டெர்மினேஷன், டிப்ரேஷன். அதாவது வந்து ஒரு நாட்டில் நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு ஸ்டே பண்ணிட்டா அது மாதிரி பண்ணுவாங்க. தென் வந்து டிப்ரேஷன், நம்ம நாட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஏதாவது ஒன்று ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணாலும் அவங்களோட சிட்டிசன்ஷிப் வந்து லாஸ் ஆக மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து சிட்டிசன்ஷிப் லாஸ் ஆகிறதுக்கான வேஸ். கீ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பார்க்கலாம். மேனகா காந்தி கேஸில் வந்து என்ன சொல்லிப்பாங்கன்னா பாஸ்போர்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் ஃபார் நேஷனாலிட்டி அண்ட் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் இல்லை அது மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதே லால் பாபு ஹுசைன் கேஸ் எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் 1995 வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா எலக்ட்ரல் ரோல்ஸ் வந்து என்னன்னா சிட்டிசன்ஷிப் ஒரு ப்ரிசம்ப்ஷன் மட்டுமே தவிர கன்க்ளூஷன் ப்ரூஃப் வந்து இல்லை அது மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. தென் என்னென்ன டாக்குமெண்ட் ஆதார் கார்டாக இருந்தாலும் சரி, பேன் கார்டாக இருந்தாலும் சரி, பாஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ஓட்டர் ஐடியாக இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஸ்னா இல்லவே இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் வந்து யாருக்கு தருவாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் நேச்சுரலைசேஷன் கேசஸ் மூலமாக. அதாவது வந்து இந்தியாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட இயர் வந்து ஸ்டே பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து நேச்சுரலைசேஷன் ப்ராசஸ் மூலமாக தருவாங்க. உங்களுக்கான ஒரு டாஸ்க், அந்த நேச்சுரலைசேஷன் ப்ராசஸ்க்கு வந்து இந்தியாவில் வந்து எவ்வளோ இயர்ஸ் வந்து ஸ்டே பண்ணணும்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஹவு சேவிங் எலிஃபென்ட்ஸ் ஹெல்ப்ஸ் ஃபாரஸ்ட் பிரீத் இஸ் ஹியர். இந்த டாபிக் ரெலவெண்ட்டாக வந்துச்சு. இந்த டாபிக் ரெலவெண்ட்டாக ப்ரீவியஸ் இயரில் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த டைமும் அகைன் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆஸ் யூஷுவலாக ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், வித் ரெஃபரன்ஸ் டு ஏஷியன் எலிஃபென்ட் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்.
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த ஏஷியன் எலஃபண்ட் லிஸ்டட் அஸ் என்டேஞ்சர் இன் ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட். இதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு ஸ்பீசிஸ் நியூஸில் வந்திருந்தால் அதனோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சிச்சுங்க. அது வந்து எண்டமிக் இந்த ஏரியா அது மாதிரியும் தெரிஞ்சிச்சுங்க. எக்ஸாம்பிள் கேட்கறது நிறைய வாய்ப்பு இருக்கும். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இந்தியா ஹாஸ் தி லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் வைல்ட் ஏஷியன் எலஃபண்ட்ஸ் இன் தி வேர்ல்ட். தேர்ட், Asian elephants are listed in the Schedule 1 of the Wildlife Protection Act. Which of the statements given above is are correct? A 1 and 2, B 2 and 3, C 1 and 3, D all of the above. Correct answer என்ன? Option D all of the above. நியூஸ் பேப்பரில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். How saving elephants helps forest breathe easier. ஃபர்ஸ்ட் அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏசியன் எலிஃபென்ட்ஸ் வந்து நாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால அது இன்டெரக்டாக நம்மளுக்கு நிறைய விதத்தில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, ஃபாரஸ்ட் கார்பன் ஸ்டோரேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து கார்பன் ஸ்டோரேஜ் இது பண்ணுறதுனால மோர் நம்பர் ஆஃப் கார்பன் வந்து ஃபாரஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்குது. இதனால் வந்து கிளைமேட் சேஞ்சை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கான டேட்டா என்னன்னு பார்க்கலாமா? 1992 2025 வரைக்கும் வந்து எலிஃபென்ட் ரிசர்ச் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து 3லேருந்து 33 ரிசர்ச்ஸாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 18,297 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து 80,777 ஸ்கொயர் கிலோமீட்டராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாப்புலேஷனும் வந்து 6.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால் வந்து கார்பன் வந்து எவ்வளோ ஸ்டோர் பண்ணியிருக்குதுன்னா கிட்டத்தட்ட வந்து 38% இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஃபாரஸ்ட் ஏரியாவில் கார்பன் ஸ்டோரேஜ் பண்ணுறதுனால. அரௌண்ட் 95% ஆஃப் இன்க்ரீஸ் கார்பன் ஸ்டோரேஜ் டியூ டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் ஏரியாஸ். அதாவது வந்து என்னன்னா, எலிஃபென்ட் வந்து இந்த இன்க்ரீஸ் பண்ணோம்னு சொன்னால 80,777 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ வந்து இதனால் வந்து ஃபாரஸ்ட் இருக்குது, ஸோ வந்து ட்ரீ இருக்கும், ஸோ வந்து கார்பன் ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் எலிஃபென்ட் வந்து ஒரு ஈகோ சிஸ்டம் இன்ஜினியர்ஸ் தான் ஆக்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். இது மாதிரி அந்த கார்பன் ஸ்டோரேஜ்னு பார்க்கலாமா? அது வந்து சீட்ஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணுது, அதனால் வைட் ஏரியாவுக்கு வந்து ட்ரீ பிளான்டேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் சாயில் வந்து அதனோட டங்க் மூலமாக வந்து என்ரிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நியூ வெஜிடேஷனுக்கு வந்து ஃபாரஸ்ட் கேப்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. தென் ஓவராலாக வந்து பயோடைவர்சிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. தென் ஆனால் வந்து சிங்க்ரனைஸ்ட் ஆல் இண்டியா எலஃபென்ட் எஸ்டிமேட்ஸ் 21-24 வந்து ஒரு சம் ஏரியாஸில் வந்து எலஃபென்ட்டோட நம்பர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து கன்சர்னான ஒரு விஷயம். அது மாதிரி வந்து நியூஸில் வந்து கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இந்த டாப்பிக்கில் மட்டும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்த்துக்கலாம். ப்ராஜெக்ட் எலஃபென்ட்ஸ், அதனால தான் வந்து நிறைய ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுல. இது வந்து 1992 இன்க்ரீஸ் பண்ணாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆட் பண்ணுறாங்க. இதனோட எய்ம் என்னன்னா, வைல்ட் லைஃப் எலிஃபென்ட்ஸ் ஹேபிட்ஸ், அப்புறம் வந்து எலிஃபென்ட் காரிடர்ஸ் வந்து கன்சல்ட் பண்ணணும், ஹியூமன் எலிஃபென்ட் வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து ரிலீஸ் பண்ணணும், தென் கேப்டிவ் எலிஃபென்ட் மூலமாக வந்து வெல்ஃபேரை வந்து எலிஃபென்ட் வந்து என்ஷூர் பண்ணணும். அது மாதிரி தான் இருக்கும். இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க. இது வந்து என்னென்னா செப்பரேட் லீகல் கேட்டகரிக்குள்ளே வராது. அதாவது நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சேன்ச்சுரி அது மாதிரி வந்து தனியாக இல்லை. ஜஸ்ட் வந்து என்னென்னா ப்ரொடெக்ட் ஏரியா, ரிசர்வ் ஃபாரஸ்ட், கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் அது மாதிரி வந்து கீழே வரும். தென் ரெட் ப்ளஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நியூஸில், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரெட் ப்ளஸ்னா ரெடியூசிங் எமிஷன் ஃப்ரம் டிஃபாரஸ்டேஷன் அண்ட் ஃபாரஸ்ட் டீக்ரேடேஷன் அது கீழே வரும். இதில் வந்து என்னென்னா ஃபாரஸ்ட் ஏரியா வந்து கன்சர்வ் பண்ணணும், சஸ்டைனபிளாக வந்து ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து என்ஷூர் பண்ணணும், கார்பன் ஸ்டாக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஓவரால் வந்து இதன் மூலமாக வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் கம்மி பண்ணிவிட்டு ஃபாரஸ்ட்டில் வந்து பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்துக்கலாம். இதனோட சயின்டிஃபிக் நேம் என்ன, எலஃபென்ட்ஸ் மேக்ஸிமம் இண்டிகஸ். இதில் வந்து சிட்டிஸ் அப்பெண்டெக்ஸ் 1ல் இருக்கும். சிட்டிஸ்ன்றது ஒன்றுமே இல்லை, அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ஒரு அனிமல்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி கொண்டு வருவாங்களே அதுதான். அப்பெண்டெக்ஸ் 1ல் வந்து ரொம்ப ப்ரொடெக்டடான இருக்கும். ஸோ வந்து ட்ராவல் அது மாதிரி வந்து எதாவது கடத்தல் அது மாதிரி இருக்கிறதாலும் ரொம்ப வந்து சிவியரான பனிஷ்மெண்ட் வந்து கொண்டு வந்துடுற மாதிரியும் இருக்கும். எலஃபெண்ட் வந்து ஈகோசிஸ்டம் இன்ஜினியர்னு சொல்லியிருப்போம்ல, அது அப்படின்னா என்னென்னா a species that significantly modifies its environment, creating habits for other species. அது மாதிரி சொல்கிறது தான் ஈகோசிஸ்டம் இன்ஜினியர்னு சொல்லுவோம். லாஸ்ட் டாபிக், desperation mounts in Venezuela as told in twin earthquakes rises 1430. அதாவது வெனிசுலாவில் வந்து ரீசெண்டாக 2 earthquakes இருந்துச்சு. அதனால் வந்து கிட்டத்தட்ட வந்து 1430 மக்கள் வந்து இறந்துருக்கான்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சேடான ஒரு விஷயம் தான். சரி, எக்ஸாம்பிள் நம்ம பாயிண்ட்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் earthquakes. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The Earth's epicenter is the point on Earth's surface directly above the focus epicenter. Second statement, P waves are faster seismic waves and can travel through solid, liquids and gases. Third statement, S waves can travel through both solids and liquids. Which of the statement given above is correct? A 1 and 2, B 2 and 3, C 1 and 3, D all of the above. Correct answer என்ன? Option A 1 and 2. Statement 3 வந்து incorrect. ஏன்னா S wave வந்து solid மட்டும்தான் travel ஆகும், liquidல travel ஆகாது. சரி, நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ட்வின் எர்த்குவேக்ஸ் அது வந்துச்சுல, அது வந்து 7.2 அண்ட் 7.5 அந்த வந்து ஸ்ட்ரைக்ஸ் வந்து வெனிசுலாவில் வந்து பண்ணிச்சு. இதனால் வந்து கிரிட்டிக்கலான
டிஸ்ட்ரக்ஷன் வந்து நிறைய பில்டிங் இதாச்சு, நிறைய வந்து ஹியூமனிடேரியன் கிரைசிஸும் வந்து வெனிசுலா வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நான் நியூஸில் பார்த்தோம், ஃபர்ஸ்டே பார்த்துள்ள 1430 பேர் வந்து வந்திருக்காங்க. முக்கியமான எந்த ஸ்டேட் வந்து அட்டாக் ஆச்சுன்னா லா குரியா ஸ்டேட், அங்கே தான் வந்து பண்ணுச்சு. பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஆப்ரேஷன் வந்து டிஃபிகல்ட்டாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட 14,000 பேர் வந்து மிலிட்ரி போலீஸ் பர்சனல் வந்து ரிலீஃப் ஆக்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட யுனைடெட் நேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 மில்லியன் பீப்புள் வந்து இதில் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இந்த டாபிக்ல மட்டும் எக்ஸ்ட்ரா ப்ளீஸ் பாயிண்ட் பார்த்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் செஸ்மிக் சைன்ஸ்னு பார்க்கலாம். செஸ்மிக் வேவ் எடுத்துக்கிட்டா 2 இருக்கும். பிரைமரி வேவ் அண்ட் எஸ் வேவ்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, உள்ள இருக்கு பாருங்க, இதுதான் வந்து பிரைமரி வேவ். தென் வந்து எஸ் வேவ்ஸ்னு இருக்கும். இதில் வந்து என்னென்னா பிரைமரி வந்து ஆல்ரெடி கொஸ்டினில் பார்த்தோம்னா சாலிட் லிக்விட் கேஸ் மூலமாக எல்லாத்துக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேங்களா, அதனால் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். அதே எஸ் வேவ் செகண்டரி வேவ் எடுத்துக்கிட்டா சாலிடில் மட்டும்தான் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்ஃபேஸ் வந்துருச்சுல்ல, அதை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். லவ் அண்ட் ரேலேக்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது வந்து உள்ளவே வந்து ட்ராவல் ஆகிட்டு வர்றதை வந்து சொல்லுவது வந்து பி வேவ் அண்ட் எஸ் வேவ் இருக்குதுல. இது வந்து ஒரு எர்த்குவேக் வந்து ஸ்டாக் வந்து எங்கன்னா ஃபோக்கஸ் அது மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா, அது வந்து ஹைப்போ சென்டர் அது மாதிரி சொல்லுவோம். அது வந்து எர்த் உள்ளே இருக்கும். அங்கே தானே மோஸ்ட்டாக பூமிக்கு அடியில் தானே எர்த்குவேக் வரும், அது மாதிரி சொல்கிறது. தென் சர்ஃபேஸில் வந்து என்னென்னா எபி சென்டர்ஸ்னு இருக்கும். அதாவது ஃபோக்கஸ் பாயிண்ட் அங்கே உள்ளே இருந்து சர்ஃபேஸ் ஏரியாவில் நம்ம பூமியில் வந்து மேலே தெரிய ஏரியா தான் எபி சென்டர்னு சொல்லுவோம். அந்த சர்ஃபேஸ் வேவ் நம்ம பார்த்தோம்னா அது வந்து ஸ்லோவாக இருந்தாலும் மேக்ஸிமம் டெஸ்ட்ரக்ஷன் காஸ் பண்ணுறது எதுனா சர்ஃபேஸ் வேவ் தான். ஓகே, ஃபஸ்ட்டு பி வேவ் அந்த எஸ் வேவ்னா பூமிக்கு அடியிலேருந்து வரும். நம்ம எர்த்து ரீச் பண்ணால் சர்ஃபேஸ் வேவ்னு சொல்லுவோம். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னென்னா ஃபோக்கஸ். அதே வந்து எர்த்தோட சர்ஃபேஸில் வந்து அது ரீச் ஆகிறது வந்து என்னென்னா எபி சென்டர், சிம்பிளாக சொல்லணும். ஓகே, அது வந்து எது மாதிரி மெஷர்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேக்னிடியூட், இது வந்து எனர்ஜி ரிலீஸ் பண்ணதை பேஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. இதில் வந்து என்ன மூமெண்டம் மேக்னெட்டிக் ஸ்கேல் அந்த மாடர்ன் ஸ்டாண்டர்டில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. தென் இன்டென்சிட்டி அது மாதிரினா மெஷர் த எஃபெக்ட் அண்ட் டேமேஜ் ஆஃப் த லொக்கேஷன். அதாவது வந்து ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவில் வந்து எவ்வளோ வந்து டேமேஜ் பண்ணியிருக்கு அதை மெஷர் பண்ணுறது. இது வந்து என்ன மாடிஃபைட் மெக்கலி இன்டென்சிட்டி அந்த ஸ்கில் பேஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. வெனிசுலான்னு எடுத்துக்கிட்டால் கரிபியன் பிளேட் சவுத் அமெரிக்கன் பிளேட் பவுண்ட்ரி அதில் இருக்கும். இது வந்து செஸ்மிக் ஆக்டிவிட்டி எக்ஸ்பிளைனாக இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து கண்டிப்பாக இந்த டாபிக் வந்து யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஆர் அப்கமிங் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்னா கண்டிப்பாக இது வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு இஷ்யூஸ். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்துங்க. நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் இது மாதிரி கேட்டிருக்காங்கன்னா ஒரு டைம் பார்த்தா இன்னும் ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். எனி சஜஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.